வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த அனுபவத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை தான் நமக்கு. அதைத் தொடர்ந்து அத பத்திரினுடைய செய்தி ஒன்றும் இருக்கிறது. மங்கள் ருப்பியல் மில்லியனක 270ක් වංචා කරලා වැලිගම පදිංචිකරුවෙක් පොලිස්පති මහජන පැමිණිලි පියසට කල පැමිණිල්ලකට අනුව අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව විශේෂ විමර්ශනයක් ආරම්භ என்கிற செய்தியாக இருக்கிறது. எக்ஸட் ஜாතිக பக்ஷே பார்லிமெண்ட் மந்திரி மங்கள சமரவீர, ஆகவே மங்கள சமரவீர தான் 270 மில்லியன் ஊழல் அதை ஏமாற்றி இருக்கின்றார் என்று வெலிகமையில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பாளர் போலீஸ் மக்கள் முறைப்பாட்டு பிரிவுக்கு சென்று ஒரு முறைப்பாடை வழங்கி இருக்கின்றார். அவர்கள் இப்போது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அத பத்திரிகையிலே இன்னொரு வித்தியாசமான செய்தி, டெய்லி மிரர் கொண்டு வரக்கூடிய செய்தி இது. ஜேர்னலிஸ்ட் கில்லிங், சஸ்பெக்ட் ஹெல்ப் ஃபார் குவெஸ்சனிங், be cautious when hiring domestic aids police. வெளியிலிருந்து உள்நாட்டு ஊழியர்களை நீங்கள் ஹயர் பண்ணும் போது அல்லது கூலிக்கு எடுக்கும் போது மிக அவதானமாக இருங்கள் என்கின்ற செய்தி ஒன்றை போலீசார் விடுகின்றார்கள். இந்த ஊடகவியலாளர்கள் இறப்புக்கு பிறகு there are no eyewitnesses, so we had to look for clues. We found a fingerprint inside the house. வீட்டிற்குள்ளே கைவிரல் அடையாளத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். அதை தவிர வேற எந்த ஒரு நேரடி சாட்சிகளும் இல்லை. தொடர்ச்சியாக நாங்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. Rights for all Sri Lankan will be safeguarded. பிரசிடென்ட், அதாவது இன்றைய 66 சுதந்திர செய்தியாக அனைத்து மக்களுக்கும் உரிமை இருக்கின்றது, அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்கின்ற செய்தி ஒன்றை இன்றைய ஜனாதிபதி தெரிவித்த செய்தியாக டெய்லி மிரர் கொண்டு வந்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி, லெட் அஸ் யுனைட் வித் ஒன் வாய்ஸ் டு பில்ட் a world conquering country என்கின்ற செய்தியாக இருக்கிறது. 66வது சுதந்திர தின விழா, ஒரே குரலிலே ஒன்றாக இணைந்து எமது நாட்டை அபிவிருத்தி செய்து உலகை வெல்வோம் என்கின்ற செய்தியாக தி ஐலண்ட் செய்தி ஒன்று செய்கிறது. அதே நேரத்தில் கோட்டாபாய சேஸ் பிஸ்வால் இக்னோரண்ட் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. கோட்டாபாய் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், பிஸ்வாலினுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற செய்தியாக இருக்கிறது. தி ஐலண்ட் நிராகரிப்பதான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாங்கள் சிலோன் டுடே பத்தினுடைய செய்தி, மெல் வாஸ் கில்ட் ஃபார் 1200 rupees. Suspect had consumed the liquor with the stolen money என்கிற செய்தியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே பார்த்தது போன்று கொலை செய்து விட்டு உடனடியாகவே மதறிந்து இருக்கின்றார் என்கிற செய்தியாக இருக்கிறது. இவை ஆங்கில பத்திரிகையினுடைய செய்திகள் என்று வெளிவந்திருக்கின்றன. இனி தமிழ் பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளுக்கு செல்லும். அந்த அடிப்படையில் இன்று வெளிவந்திருக்கக்கூடிய வீரகேசனுடைய அடுத்த செய்தி, ஜனாதிபதி தலைமையில் கேகாலையில் இன்று 66வது சுதந்திர தின விழா. 9:15 நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி சுதந்திர உரை. தேசத்தை கட்டியெழுப்ப கடினமாக உழைப்போம் சுதந்திர சேனையில் ஜனாதிபதி என்கிற செய்தி. ஊடகவியலாளர் மேல் குணசேகர கொலை, சந்தேக நபருக்கு 48 மணி நேரம் தடுப்பு காவல், தம்பியின் உடையில் தப்பிச் சென்றதாக தகவல் என்கிற செய்தியாக இருக்கு. இதுக்கு வேற ஒரு டெக்னிக் பார்த்திருக்காரு, தம்பியின் உடலை போட்டு போயிருக்கிறார். இலங்கைக்கு எதிராக இந்தியா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும், தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்த என்கிற செய்தி இன்றைய இலங்கை சுதந்திர தின விழாவிலே பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து வவுனியாவில் கூட்டமைப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் என்கிற செய்தியாக இருக்கிறது. இந்திய வீடமைப்பு திட்டத்தினை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக குற்றம் சாட்டி கூட்டமைப்பினருக்கு எதிராக வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இலங்கையில் ஆர்ப்பாட்டம் எப்படி நடைபெறணும் என்றது இலங்கை இருக்கக்கூடிய மக்களை பார்த்து தான் தெரியும். ஆனா மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வீட்டை போயிட்டு பிளேன் டீ தான் குடிப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு பால்மாவின் விலையும் அதிகரிச்சிருக்கா. ஏனென்றா அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு சென்றா தான் கொடுப்பனவுகளாவது அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு தொழிலா இருக்கு பல இலங்கையர்களுக்கு. 2014வது சுதந்திர தினம் செலவு அதிகரித்திருக்கிறது, தள்ளி கொண்டு போறார்கள். ஆனா சிரித்துக் கொண்டு போவது யார்? அரசியல்வாதி. கனியினுடைய கேலி சித்திரம் சிந்தனைக்குரியதாக இருக்கிறது. அரசியல் தீர்வு காண்பதற்கு சுதந்திர தினத்தில் உறுதி பூணுவோம் என்கின்ற செய்தி ஒன்று வீரகேசனுடைய ஆசிரியர் தலைங்கமாக நாம் எதை கூறினோமோ அதை அழுத்துவதாகவே இருக்கிறது. தினகரனுடைய செய்திகளை பார்க்கலாம். ஊடகவியலாளர் மேல் கொலை விசாரணை, கொள்ளையடிக்க சென்ற போது என்னை பாதுகாக்கவே குத்தி கொலை செய்தேன், சந்தேக நபர் வாக்கு மூலம். ஒலிவில் கடலில் காணாமல் போனவரின் சடலம் 3 நாட்களின் பின் மீட்பு. வடமாகாண சபை தீர்மானத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள், சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம். அண்மையில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது, அதற்கு சட்டத்தரணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். கட்சி, இனம், மதம் என்று பேதமின்றி நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த வீர தலைவனின் கொள்கை கிணங்க நாட்டை முன்னேற்றுவதற்கு அனைவரும் கைகோப்பு என்பது சுதந்திர தினத்தில் சுந்தரியின் பிரார்த்தனையாகும். சுந்தரி எப்போதும் இப்படியான பிரார்த்தனை ஈடுபடுவார். நீங்கள் இன்னும் தொடர்ந்து இதே போன்ற பிரார்த்தனை ஈடுபட வேண்டும். இந்த சுதந்திர தினத்தில் மக்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம். இவை தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி. அடுத்து நாங்கள் தினக்குரலினுடைய செய்திகளுக்கு செல்ல வேண்டும். காலெழுத்துவ சக்திகளினுடைய அதிகாரத்தில் இருந்தும் விடுபட்ட எதிர்காலத்தை தீர்மானிப்போம். சுதந்திர தின செய்தியில் ஜனாதிபதி என்கிற செய்தியாக இருக்கிறது. சர்வதேசத்திற்கு ஒரு அடி,
தனது கருத்தடியிலிருந்து எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். போர்க்குற்ற விசாரணைக்கு அழைப்பு விடுத்திருக்கும் இலங்கையருக்கு ஆதரவாக உலகம் இருப்பது அவசியம். வடமாகாண சபை நிறைவேற்றியிருக்கும் தீர்மானத்தை சுட்டிக்காட்டி த நியூயார்க் டைம்ஸ் ஆசிரியர் தலையங்கம், நியூயார்க்கில் இருந்து சர்வதேசம் ஒரு விடயம் இருக்க வேண்டும் ஒரு அடி ஆசிரியர் தலையங்கத்திலே பிரசுரமாயிருக்கிறது. அடுத்து கொள்ளையிடும் நோக்கத்தில் வந்தவரே பெண் ஊடகவியலாளரை கொன்றார் என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாயிருக்கிறது. தொலைதூர பயணம் தினக்குரலினுடைய ஆசிரியர் தலையங்கம், பிரிட்டிஷில் இருந்து சுதந்திரம் பெற்ற 66 ஆண்டுகளை முன்னிறுத்தி தொலைதூரமாக சிந்திக்க வேண்டிய விடயங்கள் ஆசிரியர்கள் ஒன்றாக சேர்ந்து தலையங்கமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். தினக்குரலில் சர்வதேச அழுத்தங்கள், அதற்கு மத்தியில் சுதந்திர தினம், ஆனால் அப்படியும் கொண்டாடுகிறார் எமது தலைவர் என்பது பிரதீப்பினுடைய கேலி சித்திரம், சிந்தனைக்குரியது மீண்டும். அடுத்து நாங்கள் சுடர் ஒளி பத்திரிகையினுடைய தலையத்துக்கு போலாம். அந்த அடிப்படையில் ஏனைய செய்திகள், சவாலை முறியடிக்க ஒருங்கிணைவோம், சுதந்திர தினத்தில் சூழ்வரைப்போம் என்கிறார் ரணில் என்கிற செய்தியாக இருக்கின்றது. இன்னும் ரணில் கூறக்கூடிய கருத்துக்களை தலைப்பாக இடக்கூடிய பத்திரிகைகளும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்பதை இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். சுதந்திர தினத்தை கொண்டாட முடியாத நிலையில் அநீதியாட்சி, ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவ சபை விசனம் என்கிற செய்தியாக இருக்கின்றது. அந்த அழைப்பு விடுக்கப்படவில்லை, ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒத்திக ஒரு அழைப்பு கிடைக்கவில்லை என்று பொதுச் செயலாளர் திசாத்த நாயக்க குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் தாங்கள் அலையாத வீட்டுக்கு போறதில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டார். அழைப்பு என்றால் தனித்தனியாக அந்த தலைமைத்துவ சபை கொடுக்கணுமா? இல்ல, முழுமையாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொடுக்கப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொடுக்கவில்லை, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கு கொடுக்கவில்லை, பொதுச் செயலாளருக்கு கொடுக்கவில்லை, தலைமைத்துவ சபை என்று ஒரு நிறுவனம் இருக்கின்றார்கள். தலைவராக கரு ஜெயசூரிய நியமிக்கப்பட்டிருக்கிறார், அதற்கும் வழங்கப்படவில்லை. எனவே இது நாங்கள் நிராகரிக்கின்றோம், இதற்கு நாங்கள் கேள்வி போவதில்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். போகாவிட்டாலும் அங்கு மிகவும் கோலாகலமாக விழா கோலம் பூணும். நல்ல கவலைக்கிடமாக இருக்கிற நிலையை நினைக்கும் போது 4 கட்சிகள் 6 சுயேட்சைகள் நேற்று வேட்புமனு தாக்கல். கொழும்பில் ஒரு சுயேட்சை, கடுத்துறையில் சுயேட்சை கட்சி, கம்பஹவையில் ஒரு சுயேட்சை கட்சி என்கிற செய்திகள் பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இடைக்கால அறிக்கை மாற்றில் அதன் தலைவர் பரணகம தெரிவிப்பு என்கிற செய்தியாக இருக்கின்றது. காணாமற் போனோர் தொடர்பான இந்த அறிக்கை எந்த அளவு தூரம் நியாயத்துவம் இருக்கிறது என்பதுதான். முதலாவது அறிக்கை மார்ச் மாதம் தான் வெளியிட இருக்கின்றார்கள். அடுத்து கால்நடை வளர்ப்பை ஊக்குவிப்பதே பால்மா பிரச்சனைக்கு தீர்வு, சுடரொலியினுடைய செய்தியாக இருக்கின்றது. நாங்கள் இந்த செய்தி வரும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியவில்லை, பிரஸ் ரிலீஸில் கூறியிருந்தோம். நாங்கள் வயதில் குறைந்தவராக இருந்தாலும் ஒரு அனுமானிப்பு, மிகப்பெரிய தேசம் இந்தியா, இந்தியா உலகத்தில் 2வது அதிகப்படியான மக்கள் சனத்தொகை கொண்ட நாடு. அங்கே ஒவ்வொரு நாளும் ஆவின் பாலை பெறக்கூடிய வாய்ப்புகளை அந்த சுழற்சி முறையிலே கொண்டு வரக்கூடியதாக இருந்தால், இலங்கை போன்ற வளமான மக்கள் அளவாக இருக்கக்கூடிய கால்நடைகள் கொண்ட ஒரு நாட்டிலே ஏன் ஒவ்வொரு நாளும் அந்த பாலை கொண்டு இலகுவாக ஒவ்வொரு வீடும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க முடியாது? ஏன் நாங்கள் பால் மாவிற்காக தஞ்சம் இருக்க வேண்டும்? பால்மா என்பது கூட பல ரசாயனங்களை ஒன்று சேர்த்து திரட்டி செய்யக்கூடிய ஒரு வகையான அணுகுமுறை.